வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட். இந்த மாதத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்றது பார்ப்போம். அதாவது வரக்கூடிய ஜூன் மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் மந்த்லி ரீடிங்கில் நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்துமே லார்ட் கணேஷாவோட மெசேஜும் பார்ப்போம். ஸோ அதுவும் உங்களுக்கு இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த மெசேஜஸ் பார்க்குறவங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 1111 ஏஞ்சல் நம்பர். நிறைய பேர் இந்த நம்பர் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க இதுக்கு என்ன மீனிங் இதுக்கு என்ன மீனிங்ட்டு. ஸோ 1111 ஏஞ்சல் நம்பர் வந்து என்ன நமக்கு மீன் பண்ணுது நீங்கள் பார்க்குறப்போ அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன், நல்ல சேஞ்சஸ், ஒரு புது தொடக்கம். அந்த புது தொடக்கம் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்க போகுது, லைஃப்பில் ஒரு நல்ல பாசிட்டிவான மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத சொல்கிறது தான் 1111 ஏஞ்சல் நம்பரோட மீனிங். ஸோ இந்த இன்டென்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்களோட ஏஞ்சல்ஸை நினச்சி ஒரு ப்ரே பண்ணிவிட்டு உங்களோட குலதெய்வத்தை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் 1111 ப்ரே பண்ணுங்கள். மீன்ஸ் ப்ரே பண்ணிவிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகே. அதே மாதிரி நீங்கள் எப்போல்லாம் 1111 வேறு பக்கம் எங்கேயாவது பார்ப்பீங்கல்ல, அடிக்கடி பார்க்க ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக இதையும் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இருக்கிறவங்க, அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க தான் இதை பார்க்குறதுக்கே அந்த ப்ராப்ளம் கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக 1111 வெளியே பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அப்படி பார்க்குறப்போ உங்களோட மைண்டில் ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுக்கோங்க. உங்களோட இன்டென்ஷன்ஸ், நான் வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகி இந்த வேலைக்கு செய்யணும்னு நினச்சேன், எனக்கு வந்து இந்த ப்ரமோஷன் வேணும், என் லைஃப்பில் இந்த மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது அந்த பார்க்குற டைமில் வேற எந்த ஒரு தாட்ஸும் இல்லாமல் இதை மட்டும் அந்த இடத்துல வைங்க. கண்டிப்பாக ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸோட அது நடக்கும். அதே மாதிரி 1ஆம் தேதி, ஜூன் 1ஆம் தேதி காலையில் ரேபிட் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வீட்டில் சொல்லுங்கள், எல்லாருமே சொல்லுங்கள், சந்தோஷமான மனநிலை மேலே சொல்லுங்கள். ரேபிட்டோட ஸ்விட்ச் வேர்டே நம்ம வீட்டில் நல்ல செல்வ செழிப்பு வரணும், நல்ல பணவரவு ஏற்படணும் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஜூன் 1ஆம் தேதி இந்த இடத்துல ரேபிட்னு டைப் பண்ணி உங்களோட மைண்டில் வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் 1ஆம் தேதி காலையில் ரேபிட்னு சந்தோஷமாக சொல்லுங்கள். சொல்கிறப்பவே நம்மளோட வீட்டில் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கும், நல்ல பண வரவு அட்ராக்ட் பண்ணுறோன்றதை நினச்சி நீங்கள் ரேபிட் சொல்லுங்கள். 3 டைம்ஸ் சொல்லணும், ரேபிட். ஓகே. இந்த மந்த்துக்கு உண்டான ரீடிங் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கிறிஸ்டல்ஸ்க்காக வந்து ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணியிருந்தீங்க, என்ன கிறிஸ்டல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு. நிறைய பேருக்கு இருக்க சந்தேகங்களை தீர்க்கறதுக்காகவே வரக்கூடிய வீடியோஸில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிறிஸ்டல்ஸை பற்றி சொல்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸும் அதோட முக்கியத்துவம் என்ன, இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வரும், யார் எந்த கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் எல்லாம், ஏன்னா வீடியோ ஃபார்மில் சொல்கிறேன், ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸ்க்கும் ஒவ்வொரு எனர்ஜி. ஸோ அது தனித்தனியாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளோட கிறிஸ்டல்ஸ் எல்லாமே 21 days ரேக்கி எனர்ஜைஸ்டு கிறிஸ்டல்ஸ் தான். அதாவது பிரேஸ்லெட் ஃபார்மில் இருந்தாலும் சரி, இல்லை பிரமிட் ஃபார்மில் இருந்தாலும் சரி, எல்லாமே எனர்ஜைஸ்டு கிறிஸ்டல்ஸ். நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த நீங்கள் எதுக்காக வாங்குறீங்களோ அந்த சேஞ்சஸை ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் உங்களால் வந்து அந்த மாற்றங்களை பார்க்க முடியும். ஃபேமிலிக்கு, ஹெல்த்துக்கு, ரிலேஷன்ஷிப்க்கு, பிஸ்னஸ்க்கு, ஒர்க்குக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. எல்லாமே சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து உங்களோட கையில் கிடைக்கும். ஓகே. நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ்க்குமே வந்து ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை மைண்டில் ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த மந்த்துக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அண்ட் லார்ட் கணேஷாவோட மெசேஜ். ஓகே. இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க, நான் உங்களுக்காக எவ்வளோ நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சின்ன ப்ரே பண்ணி எடுக்கிறனோ அந்த கேப்லேயே நீங்கள் வந்து உங்களோட ஏஞ்சல்ஸ், இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தை வந்து நினச்சிக்கோங்க. ஓகே. இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் ஜூன் மந்த்துக்கு என்னன்றதை பார்க்க போகிறோம்.
உங்களை விட எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஓகே. நம்பர் 1 நினச்சவங்க வந்து இந்த மந்த் ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க. அதாவது ரொம்ப ஹைப்பும் கொடுக்க மாட்டீங்க ஒரு விஷயத்துக்கு, ரொம்ப டவுனும் ஆகிட மாட்டீங்க. பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த மந்த் ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கிறனாலேயே நீங்கள் நினச்ச விஷயத்த ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்குவீங்க. அதாவது ரொம்ப கோவப்பட மாட்டீங்க, ரொம்ப சோகப்பட்டு அழுகவும் மாட்டீங்க, ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க. ஓகே, இதுதான் அந்த பயங்கர மெச்சூரிட்டி லெவல் வந்து உங்களுக்கு வேற அளவுக்கு இந்த மாதம் வந்துட மாட்டிருக்கு. ரொம்ப பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. என்னடா இவ்வளோ இதாக இருந்தாலும் இவன் கரெக்ட் ஈஸியாக பேசுகிறானே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்ப்போம்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பேலன்ஸ்டான மனநிலைமை இருக்கனால தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் வந்து இருக்கும். உங்களோட வீட்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்து பண்ணுவீங்க. நீங்கள் செஞ்சு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுமே வந்து பர்ஃபெக்டாக உங்களோட ஃபேமிலி மெம்பருக்கும் ரொம்பவே வந்து அந்த பாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் இல்லை ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ், ஒரு யோகா ப்ராக்டிஸ், இந்த மாதிரி நம்மளோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராக்டிசஸ் வந்து இந்த மந்த் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது இன்னுமே ஆல்ரெடி உங்களால் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கனால, உங்களோட எமோஷன்ஸ்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி இருக்கனால அதெல்லாமும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் தனியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்களே தவிர, ஸ்டார்டிங்கில் நீங்கள் மட்டுமே உங்களால் நிறைய விஷயங்களை தனியாகவே சாதிச்சிக்கக்கூடிய தன்மை இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட வீடுக்கு வந்து ஒரு புதுசாக ஏதாவது உடன் பொருட்கள் வாங்கிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு உடன் டேபிள், உடன் ஷேரு, இல்லை உட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து உங்களோட வீட்டில் வந்து பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நடக்கும். வீட்டில் சின்ன சின்ன விசேஷங்கள் நடக்கிறது, உங்களோட தெரிஞ்சவங்க உங்களோட வீட்டுக்கு வர்றது, ஒரு சின்ன சின்ன பர்த்டே பார்ட்டிஸு, கெட் டுகெதர், இதெல்லாம் உங்களோட வீட்டில் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மந்த் வந்து உங்களோட வீட்டு க்ளீன்லாம் வந்து பர்ஃபெக்டாக நடக்கும். மீன்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லலை, அது வந்து நடக்கும். உங்களோட வீட்டில் வந்து க்ளீனிங்லாம் நீட்டாக இருக்கும். ரொம்ப பளிச்சுன்னு உங்களோட வீட்டை வச்சுருப்பீங்க. உங்களோட ஆஃபீஸாக இருந்தால் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக முன்னே இருந்ததை விட இந்த மந்த் ரொம்ப ஆர்கனைஸ்டாக உங்களோட ஆஃபீஸஸை வந்து வச்சுக்க பார்ப்பீங்க. நீங்கள் வெளியூர் பயணங்களுக்கான பிஸ்னஸ் ரீதியாக பயணங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ரொம்பவே நல்ல சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஒரு தூங்க போகிறப்ப, தூங்கி எந்திரிக்கிறப்போ வந்து மைல்டு மியூசிக்லாம் கேட்டிங்க, ஹர்ட்ஸோட மியூசிக்லாம் இருக்குல்ல, ஒன்லி மியூசிக் மட்டுமே வரும்ல, ஸோ அந்த மைல்டு மியூசிக்லாம் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப பேலன்ஸ்டான மனநிலைமையை கொடுக்கும். அதே மாதிரி தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஒரு நியூ ஜாயினிங்லாம் உங்களுக்கு இருக்கும். ஒரு புது வேலையில் போய் ஜாயின் பண்ணுறது, ஒரு புது இடமாற்றம் ஏற்படுத்துறது, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல சான்சஸ் வந்து இந்த மந்த் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக க்ரியேட்டிவாக ட்ரை பண்ண பார்ப்பீங்க. அதெல்லாம் வந்து ஒரு ட்ரையல் பேஸ்லேயே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளுமே வந்து ட்ரை பண்ணி அது முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நியூ ட்ரைலாம் வந்து இந்த மந்த் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அதில் நீங்கள் 10 ட்ரை பண்ணுறீங்கன்னா அதில் எப்படியும் உங்களுக்கு 4 ட்ரை வந்து சக்ஸஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு இதாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து நீங்களே உங்களை ஐயோ இது என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளே வந்து ஜோக்கராக சம்டைம்ஸ் நினைப்போல, யார்ட்டையும் வெளியவும் சொல்ல முடியாது, இது இப்படி கேனத்தனமாக பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து சில குட்டி குட்டி வேலைகள் வந்து ஃபன்னான வேலைகளை நீங்களே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களே அதை வந்து மூடி மறைச்சிட்டு சைலண்ட்டாகவும் போயிடுவீங்க. அது உங்களுக்கே அது ஜோக்காக இருக்கும். அது கொஞ்ச நாள் கழித்து வெளியே எல்லாத்துட்டையும் சொல்லி ஷேர் பண்ணி சிரிப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சில முடிக்காத வேலைகள், அன்ஃபினிஷ்டாக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இந்த மந்த்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். மீடியாவில் இருக்கீங்க, நீங்கள் பாட்டு பாடுறதுல வந்து சிங்கராக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, மேடை பேச்சாளராக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த மந்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட த்ரோட் சக்ரா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. த்ரோட் சக்ரா பர்ஃபெக்டாக இருந்துச்சுனாலே உங்களோட வார்த்தைகளில் வந்து ஒரு தெளிவு இருக்கும். உங்களோட ஐடியாஸில் வந்து ஒரு கிளாரிட்டி உங்களால் பர்ஃபெக்டாக கொடுத்துட முடியும்.
பண ரீதியான விஷயங்களில் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கனாலே அந்த பணம் உங்களை நோக்கி வந்துடும். ரொம்ப அடம் பண்ணாமல் ரொம்ப கோவப்படாமல் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதனாலே உங்களுக்கு அந்த பண வரவுக்கு உண்டான வாய்ப்புகள் தெளிவாக அமைய போகுது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்க முடியாதவங்க கூட ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துருவாங்க. உங்களோட பண வரவுக்கு உண்டான சான்சஸ் ஸ்ட்ராங் ஆகுது இந்த மந்த்து. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு தெளிவாக இருக்கும். தெளிவாக இங்கே பாருங்கள், இந்த கார்டு பாருங்கள், தெளிவாக தேர்ட் ஐ சக்ரா பேலன்ஸ்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ தெளிவாக இருப்பீங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, நல்ல ஐடியாஸ் எடுப்பீங்க. தேர்ட் ஐ சக்ரா பேலன்ஸ்டாக இருக்குது. உங்களோட த்ரோட் சக்ரானாலே ப்ளூ கலர் சொன்னால, ஸோ த்ரோட் சக்ராவும் உங்களுக்கு ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. அதனால பர்ஃபெக்டாக இவர் கனெக்ட் ஆகிறாரு. நியூ பிகினிங்கான சான்சஸும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நியூ ஸ்டார்ட், நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு அழகாக ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ப்ராஸ்பரிட்டி அண்டு சக்ஸஸையும் வந்து கொடுக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் பழைய விஷயத்தெல்லாம் அப்படியே சுத்தமாக கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு புது பேட்டர்னுக்கு மாறணும். சில பழைய ஓல்டு பேட்டர்ன்ஸு, சிலர் வந்து உங்களோட மைண்டில் ஹர்ட் பண்ணது சொன்னது அதெல்லாம் வச்சுட்டு யோசனைகள்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் ஒரு புது உருவமாக நீங்கள் எடுக்கணும். நீங்கள் எப்போ புது உருவமாக எடுத்து வரீங்களோ அப்போ தான் உங்களோட லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது, வாய்ப்புகள் வந்து ரொம்ப நல்லா அமையும். பழைய ஓன் தாட்ஸோட பேக்கேஜ்லாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஸோ பழைய விஷயங்கள் எல்லாம் வெட்டி தள்ளி தூக்கி போட்டுட்டு புது நியூ ஸ்டார்ட்டை பண்ணுங்கள். நியூ பிகினிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நியூ ஸ்டார்ட்டை வந்து ரொம்ப அழகாக பண்ண முடியும். ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த மந்த் உங்களுக்கு இருக்கனால படிக்கிறதுல, ஒரு முடிவு எடுக்கிறதுல இதெல்லாம் வந்து தெளிவாக இருப்பீங்க. இது உங்களுக்கு வந்து வேறவங்க ஐடியா கொடுக்கறத விட உங்களோட ஐடியாஸையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். உங்களோட ஐடியாஸில் வந்து தெளிவாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவை, எது தேவையில்லை, எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து தெளிவாக இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு புது விஷயம்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கையில் சின்னதாக ஒரு ரெட் கலர் பெனில் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்லேயே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெஃப்ட் ஹேண்டில் ஓம்ன்றது வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில் ஓம் ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்சதுன்னா லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி ரைட் ஹேண்ட்லேயும் உள்ளங்கையில் ஓம் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணி நீங்கள் விநாயகரை வேண்டிட்டு ஒவ்வொரு புது ஸ்டார்ட்டையும் வந்து பண்ணீங்க அப்படின்னா அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் வந்து கொடுத்துட்ருப்பாரு. உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டிக்கு நீங்கள் விநாயகரை தாராளமாக வேண்டலாம். உங்களுக்கு அப்படியே வாரி வழங்குவார், பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் இந்த மந்த்துக்கு. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
ஓகே. நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உங்களை நீங்களே உருவாக்கிட்டு இருப்பீங்க. சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொஞ்சம் வெளிவந்து உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம், ஒரு ப்ராசஸிங் டைம். நீங்கள் இன்னும் உங்களை உருவாக்கிட்டு தான் இருக்கீங்க, உருவாக்கிட்டு இருங்க. கொஞ்சம் டைம் ஆகும், உங்களுக்கு இன்னும் நிறைய புரிதல்கள் வந்து ஏற்பட்டுரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இது நெவர் எண்டிங் விஷயம் அப்படின்றத நீங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் மெயினாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து எப்போவுமே ஜாலியாக கொண்டாட்டமாக இருக்கணுன்றது வந்து எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்து நடக்காது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இவங்க இப்படி தான், இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, அதனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வைக்காமல் ஸோ உங்களோட பார்ட்டில் எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அதை மட்டும் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அந்த இடத்துல கிடைக்கல அப்படின்றது வந்து சில நேரங்களில் நடக்கும் உங்களோட வீட்டுக்குள்ளே. பட் அப்படி இருந்தாலும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கணுன்றதையும் நீங்கள் லைட்டாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில நல்ல மதிப்பு மரியாதைகள்லாம் இந்த மந்த்து கிடைக்கும். நீங்கள் வெளியே போகிறப்ப, நீங்கள் 4 பேரை மீட் பண்ணுறப்ப, உங்களுக்கு ஒரு சொசைட்டியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களை வந்து ரொம்ப உயர்வாக பேசுவாங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க, ஒரு ஆஃபீஸில் போகிறீங்க, இல்லை ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உயர்வாக பேசப்படுவீங்க. உங்களுக்கே வந்து அந்த விஷயங்கள்லாம் புதுசாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க உள்ளுக்குள்ளே. அதே மாதிரி மைண்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெளியெல்லாம் எப்போல்லாம் போயிட்டு வரீங்களோ அப்போ உங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ட்ராவலிங் டைமை வந்து பர்ஃபெக்டாக முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். நீங்கள் பிளான் பண்ணி போகிற ஒவ்வொரு ட்ராவல் பிளான்ஸும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோட கனெக்டடாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேர்ட்ஸோட எனர்ஜி பயங்கர ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதாவது மீனாட்சி அம்மன் இருக்காங்க, கூட வந்து கிளி வந்து அவங்களோட கையில் இருக்கும், அப்படி இல்லை. ஸோ இந்த பேர்டு எந்த கடவுள் கூட இருக்கோ அந்த கடவுள் வேண்டுதல் வந்து உங்களுக்கு பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜிஸை கொடுக்கும். அந்த வேண்டுதல் அப்படியே உங்களுக்கு நிறைவேறும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுறது, எந்த கடவுள் கூட பேர்டு வந்து இருக்குது பக்கத்துலன்னு பாருங்கள், அது எல்லாம் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். சனி பகவானோட வேண்டுதல் உங்களுக்கு பயங்கர ஃபேவர் பண்ணும். ஸோ பேர்டு இருக்கிறத நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். உங்களோட குலதெய்வங்களில் இந்த மாதிரி இருக்கலாம் நிறைய பேருக்கு. ஸோ அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழிபாடு வந்து உங்களுக்கு பயங்கர சக்ஸஸை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் இந்த கடவுளை பார்க்கறதுக்கு உண்டான, கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான சான்சஸும் இந்த மந்த்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கு பயங்கர சான்சஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சில மெசேஜஸ் வந்து வெளிநாடுகள்லேருந்து வரும். அது வந்து வெளிநாட்டிலேருந்து வர மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுக்கு நல்ல சந்தோஷமான ஹாப்பியான டைமை கொடுப்பாங்க. ஒரு ஃபோன் காலில் வரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுக்கு நல்ல நியூஸஸ் வந்து ஃபோனில் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து ஃபோன் பேசாமல் இருந்த சில மக்கள்கிட்ட இருந்து இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வரும். அது வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசுவீங்க. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த கால்ஸாக இருக்கும். அது வெளிநாடு, வெளியூரில், மொத்தத்தில் உங்களோட சொந்த ஊரில் இல்லாமல் வெளிநாடு, வெளியூரில் இருந்து மக்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க லாங் டைமுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. லாங் டைமோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து பெட்டராக ஆரம்பிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பேசுகிறதுக்கு, திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த மந்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி உங்களோட ட்ராவல் பிளான்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி போகிறப்ப ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் இந்த மந்த்து. பிஸ்னஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் புதுசாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் அனலைஸ் பண்ணக்கூடிய டைமாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணணும். உங்களோட பிளான்ஸ் வந்து உங்களோட பிஸ்னஸில் இன்னும் தெளிவாக முடிவு பண்ணலை. அதனால் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களோட பிஸ்னஸை கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம்.
பிளெஸ்ஸிங்ஸ் அப்படியே அழகாக இருக்குது. லார்ட் கணேஷாவோட பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் போகிற பக்கம்லாம், நீங்கள் கால் எடுத்து வைக்கிற பக்கம்லாம் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் அருமையாக இருக்குது. அதனால நீங்கள் எங்கேயுமே வந்து போகிறதுக்கோ யார்ட்டையும் பேசுகிறதுக்கோ எந்த தடையும் உங்களுக்கு இல்லை. ஏன்னா கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறதே போதும். இது இருந்தாலே நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சுக்கலாம். உங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது சின்ன சின்ன வழிபாடுகள், பரிகாரங்கள், ஒரு ஹீலிங் ப்ராக்டிசஸ், நீங்கள் எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் பண்ணுறீங்கன்னாலும் அது தடையில்லாமல் இந்த மாதம் நடக்கும். இந்த தேதியில் வந்து நான் இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணும் அப்படின்லாம் நினச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து எந்த தடையும் ஆகாது. அதுக்கு வந்து நீங்களும் பர்ஃபெக்டாக அந்த எனர்ஜியை பர்ஃபெக்டாக கொண்டு போவீங்க. உங்களை சுற்றி இருக்க மக்கள்கிட்ட இருந்தும் அந்த சப்போர்ட் கிடைக்கும். அதனால உங்களோட பரிகாரங்கள், வழிபாடுகள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. அதை சக்ஸஸையும் பார்த்துருவீங்க. உங்களோட நல்ல இன்னசென்ட் பிஹேவியர்னால எல்லாருக்கும் வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து வெளியே போயிட்டு யார் கூடயும் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை ரொம்ப உங்கள் கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. இவங்க நல்லா பேசுகிறாங்க, இவங்க ரொம்ப இன்னசென்ட்டுன்னு வந்து உங்களை சொல்லுவாங்க. ஸோ உங்களோட இன்னசென்ஸோட வெளிப்பாடு வந்து இவ்வளோதான் அப்படின்றது மாதிரி ரொம்ப ஈஸியாக உங்கள் கூட வந்து எல்லாரும் கனெக்ட் ஆவாங்க. யாருமே வந்து ஒரு ஒளிவு மறைவாக பேசுகிறதோ அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் உங்ககிட்ட வந்து ஒரு பளிச்சுன்னு ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களோட இன்னசென்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலமாக கூட சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த இன்னசென்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் அது எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து இது ஒரு பலமாக தான் இருக்குது. சில நேரங்களில் சிலரால் ஏமாற்றப்பட்ட மாதிரி இருந்தாலும், சிலர் வேலை உங்ககிட்ட வாங்கிக்கிற மாதிரி, உங்களை பணம் வாங்கிட்டு சீட் பண்ணுற மாதிரி இருந்தாலும், உங்களோட ஃபைனலி உங்களோட இன்னசென்ஸ் வந்து அதை விட பல மடங்கு உங்களுக்கு சில விஷயங்களை திருப்பி கொடுத்துரும். அதனால நீங்கள் எதுவும் கவலையே பட வேண்டியதில்லை. நீங்கள் யாருக்காகவும் மாறணும்னு அவசியமும் கிடையாது. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 டைப் பண்ணுங்க. நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு இந்த மந்த் வந்து ஒவ்வொரு விஷயமும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுவீங்க. இதை இன்றைக்கி பண்ணுறோம், இதை நாளைக்கு பண்ணுறோம், இதை நாளான்னைக்கு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்டாக டைம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுவீங்க. நீங்கள் இந்த மந்த் வந்து அலாரம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்ச நேரத்தில் அலாரத்தில் உங்களால் எந்திரிக்க முடியும். அலாரம் ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு, நீங்கள் விடிய காலையில் 4 மணிக்கு நான் எந்திரிக்கணும்னு நீங்கள் நினச்சி அலாரம் வச்சிங்கன்னா கூட அதை ஸ்கிப் பண்ணாமல் எந்திரிக்கக்கூடிய எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது. சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா சூப்பராக இருக்குது. சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா நல்லா இருந்தாலே நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதை பண்ணிடுவீங்க. எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க, நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவீங்க. ஸோ டைமிங் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி நீங்கள் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்களுக்கான சான்சஸ் வந்து இப்போ புதுசாக உங்களுக்கு உருவாகும். புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், புது வேலைகள் வெளிநாட்டிலேருந்து கிடைக்கிறது, புது வேலைகள் வந்து வெளியூர்லேருந்து உங்களுக்கு ஆஃபர் வர்றது, இதெல்லாம் நடக்கும். ஸோ அதை நோக்கி நீங்கள் பயணப்படுவீங்க. அந்த பயணம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸை காட்டும். உங்களுக்கு வந்து இது ஃப்யூச்சரில் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் வந்து நீங்கள் ரொம்பவே கால்குலேட் பண்ண தேவையில்லை. இந்த அன்னைக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களோட ஒவ்வொரு வேலைகளில் இருக்க தெளிவும் கிளாரிட்டியும் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு போய்விடும். அதே மாதிரி உங்களோட கூட இருக்கவங்கள ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்கள் கூட உங்களோட குழந்தைங்களோட எனர்ஜி ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். உங்களோட வீட்டில் இருக்க பெண்களோட எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். உங்களோட வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லக்கு, அவங்களோட அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட வீட்டில் ஆண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ஆண் குழந்தைகளுக்காக வந்து உங்களோட சேமிப்பு
அந்த ஆண் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு லேண்டு வாங்கி வைக்கிறது, ஒரு பொருள் வாங்கி சேர்த்து வைக்கிறது, இந்த சேமிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பண்ணக்கூடிய எனர்ஜியே இந்த மந்த் வந்து நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்காக எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி லாங் டைம் பிளான்ஸ் எல்லாம் வந்து இந்த மந்த் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. புது ட்ரெஸ்ஸஸ் வாங்குவீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, புது ஷாப்பிங் போவீங்க. ஸோ அந்த ஷாப்பிங்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி போவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக நிறைய இடத்துல காட்ட ஆரம்பிக்கும். அது ஒரு நம்பர்ஸ் மூலியமாக காட்ட ஆரம்பிக்கலாம், ஒரு ஃபெதர்ஸ் மூலியமாக காட்ட ஆரம்பிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வானத்தை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட வானத்தில் வந்து அந்த அந்த டிசைன், அது க்ளவுட்ஸோட டிசைன் வந்து ஏஞ்சல் மாதிரி உங்களோட கண்ணுக்கு காட்டும். அது உங்களோட கண்ணுக்கு மட்டுமே காட்டும், நீங்கள் மட்டுமே நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் யார்ட்டையும் வெளியே சொன்னாலும் புரியாது, உங்களுக்குள்ளே நீங்களே வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஏஞ்சல்ஸோட கனெக்ஷன் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்றத. ஸோ அதெல்லாம் இந்த மந்த் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றுறதுக்கு உண்டான டைம் இது பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து நம்ம பண்ண வேண்டாம், இந்த ஹேபிட் வந்து எனக்கு சரியில்லை, இதை நான் மாற்றி வேறு ஹேபிட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஹேபிட் க்ரியேஷன்ஸ் வந்து இந்த மந்த் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாகவும் யூஸ் பண்ணிக்குவீங்க. இப்போ புதுசாக வந்து ஒரு ஸ்கூல் சேர போகிறீங்க, புதுசாக காலேஜ் சேர போகிறாங்க, உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தீங்கன்னாலும் சரி, அதோட பர்ஃபெக்டான ஒரு டக்குன்னு போய் ஃபிக்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நிறைய மைண்ட் தாட்ஸ் உங்களுக்கு கூட, இது எனக்கு கரெக்டாக, இது எனக்கு தப்பான, பட் இந்த டைம் உங்களுக்கு நல்லா இருக்கனால நீங்கள் ஒவ்வொரு செய்யக்கூடிய வேலைகளும் உங்களுக்கு கரெக்டான இடத்துல தான் போய் ஏஞ்சல்ஸ் கொண்டு விடுறாங்க. அதனால வந்து நம்ம கரெக்டாக தப்பான நிறைய இடத்துல நீங்கள் வந்து போட்டு குழப்பிக்க வேணாம். உங்களோட வேலைகளை நீங்கள் தெளிவாக காட்டுனீங்க அப்படின்னாலே தாராளமாக போதும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா ஃபோனில் வந்து அவங்க கூட வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு வீடியோ காலில் பேசுகிறது, கொஞ்சம் இந்த பாண்டிங் வந்து நீங்கள் பெட்டராக பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு இதுக்கும் என்னோட ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் என்ன வந்து மாற்றம் வரப்போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எல்லா ஹாப்பினஸும் வீட்டில் இருந்து தான் உருவாகுது. உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து அழகாக மாற்றக்கூடிய டைம் பீரியடாக இப்போ இருக்கும். உங்களோட லவ் லைஃப்பில் வந்து ஒரு போரிங்காக இருந்துச்சோ, இல்லை நிறைய சண்டை கட்டிகிட்டு இருக்கீங்களோ, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, பேசுகிறதுக்கு ஒன்றுமே டாபிக் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த மந்த்தெல்லாம் வந்து ஜாலியாக இருப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, நல்லா பேசுவீங்க, பழகுவீங்க. ஸோ அந்த லவ் அண்ட் பாண்டிங் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிஸ்னஸை வந்து உங்களால் பர்ஃபெக்டாக பண்ணவும் முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பணங்களும் சரி ஆன் டைமுக்கு உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட வேக்கப் டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக, ஏன்னா நீங்கள் தான் அலாரம் ஸ்னூஸ் பண்ணவே மாட்டீங்க இந்த மந்த்து, அதனால நீங்கள் எந்திரிக்கக்கூடிய டைமை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கில் எந்திரிக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சூரியனை பார்த்து சூரிய வழிபாடு பண்ணுறத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய மாற்றங்கள் லைஃப் வந்து காத்துட்ருக்கு கொடுக்கறதுக்காக. ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு வந்து ஸ்டடி அண்டு ஸ்ட்ராங்காக ட்ராவல் பண்ணுவீங்க. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் தெரியும், ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக தெரியும். அது உங்களோட பேச்சிலேருந்து, நீங்கள் ஒரு ஃபோனில் பேசினாலும் சரி, நேரில் பேசினாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தவங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுவீங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்து அமையும். ஸோ அதோட கிரெடிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படின்னா ஜாலியாக ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு அடுத்தவங்களை வேலை வாங்கிறதுக்கு கொஞ்சம்
கொஞ்சம் அதிகமாக பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டீங்க. அந்த ரிலாக்ஸ் மோடெல்லாம் இந்த மந்த்து கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே கிடைக்கும். அந்த ரிலாக்ஸ்டாக இருந்தாலுமே வந்து யோசனைகள்லாம் வந்து மைண்டு வந்து பயங்கரமாக, உடம்பு தான் ரிலாக்ஸ் மோடில் இருக்கும், மைண்டு வந்து பர்ஃபெக்டாக நல்ல ஷார்ப்பான முடிவுகள்லாம் வந்து எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், தெளிவான முடிவு. அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டர்ஸ், நீங்கள் உங்களோட கூட இருக்கிறவங்கள நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த மந்த் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு இதை எடுத்து இங்கே வை, அதை எடுத்து அங்கே வை அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபன்னாக சொன்னீங்கன்னா கூட முகம் சுளிக்காமல் செய்வாங்க. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு பாண்டிங்கோடு உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க. ஏதோ கடமையாக எனக்கு காசு கொடுக்குறாங்க நான் செஞ்சேன் அப்படின்றது இல்லாமல் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்காக மனசார அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் பக்கத்துலேயே இருந்து வேலை வாங்கினாலும் சரி, நீங்கள் வெளியூர் வெளிநாட்டிலேருந்து அவங்கக்கிட்ட வேலை வாங்கினாலும் சரி, ஒரு வேலையை ஒருத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த வேலைகளை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த மந்த் வந்து சிவ வழிபாடு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். சிவனை போய் வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க, சிவனை பார்த்துட்டு வாங்க. சிவனுக்கு வந்து சிவனோட எனர்ஜி உங்களுக்கு பயங்கர கனெக்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் சிவ வழிபாடு, நீங்கள் போய் ஒரு கையில் பூ வாங்கிட்டு போய் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் என்ன விதமான விஷஸ் வச்சுருந்தீங்கன்னாலும் சரி, அது அப்படியே பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாரு. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து இந்த வழிபாட்டோட பலன் வந்து நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு ரொம்ப வருஷம் ரொம்ப மாதம்லாம் கிடையாது, கூடிய சீக்கிரத்துலேயே வந்து உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. ஸோ சிவ வழிபாடு உங்களுக்கு இந்த மந்த்து பயங்கர ஃபேவர் பண்ணும். ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, எல்லோரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன்னா, நம்ம வீக்லி மந்த்லி ரீடிங் கொடுக்குறோம்ல, ஸோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு வீக்லி ரீடிங்லாம் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.